அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இரவு நேரத்தில் நாடகம் பார்க்க வர நண்பர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று இரவு எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம். இன்றும் நாளை மறுநாள் நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். புரட்டாசி மாதம் நாடகம் தேவைப்பட்டாலும் தொடர்பு கொள்ளுங்கள். முதல் சனி, 2ஆம் சனி, 3ஆம் சனி, 4ஆம் சனி நாடகம் வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள். எம் முரளி நாடக ஆஃபீஸ் தல்லார் உள்ளது. என் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். 7695961561 இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். கீழே நம்பர் கொடுப்பேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நாடகத்தை புக்கிங் செய்யுங்க. இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம். ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெறும் இடம் சம்புய சிவாதிபுரம் வை திமிரி. ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் நடைபெறும் இடம் அச்சரப்பாக்கம் வை திண்டிவன சாலை. ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் நடைபெறும் இடம் அச்சரப்பாக்கம் மீன் பஜார்லே நாடகம். ஸ்ரீ சரஸ்வதி நாடக மன்றம் கோயம்பேடு நாடகம் நடைபெறுகிறது. வை எம்எம்டி. ஸ்ரீ சரஸ்வதி நாடக மன்றம் மாநகர். ஸ்ரீ சரஸ்வதி நாடக மன்றம் கோயம்பேடு மாநகர். வை எம்எம்டி. ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் சஞ்சயவராயன் கோவில் பண்டூட்டி. இன்றும் நாளை நாடகம். ஸ்ரீ ராகவேந்திர நாடகத்துக்கு 2 நாள் அங்கே நாடகம் நடைபெறுகிறது. ஸ்ரீ முருகன் சீதா நாடக மன்றம் செங்கல்பட்டு அருகில் காளியம்பேட்டை. ஸ்ரீ நாகத்தம்மா நாடக மன்றம் நடைபெறும் இடம் வெங்கடேசபுரம் வை அச்சரப்பாக்கம். ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் நடைபெறும் இடம் செங்காடு வை செய்யார். ஸ்ரீ குரும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் நடைபெறும் இடம் புது மாங்காடு வை ஆர்கேப்பேட்டை வை அல்லது ஆற்காடு. ஸ்ரீ தனுஷ் நாடக மன்றம் அத்தியத்தாங்கல் காலனி வை கலவை. பூவரசன் நாடக மன்றம் கலவை மீன் பஜார்லே நாடகம் வை செங்காடு. ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் நாடக சபா நாடகம். ஸ்ரீ சீதா கிருஷ்ணன் நாடக மன்றம் ராதாகிருஷ்ணா நாடக மன்றம் நடைபெறும் இடம் உளுந்தூர்பேட்டை கள்ளிமேடு. இத்தனை நாடக மன்றம் தான், இத்தனை நாடகம் இருக்கிறது. உடனே கால் பண்ணுங்கள், என் நம்பரை புக் பண்ணுங்கள். உடனே நாடகம் சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தரப்படும். புரட்டாசி மாதம் நாடகம் தேவைப்பட்டால் உடனே சொல்லுங்கள். எம் முரளி நாடக ஆஃபீஸ் தல்லார் உள்ளது. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.